ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 26/7/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் தக்ஷணாயனம் புண்ணியகாலம் சுக்லபக்ஷம் சந்திர தரிசனம் கரிநாள் கீழ்நோக்கு நாள். உலக சதுப்பு நில காடுகள் தினம், கார்கில் போர் நினைவு தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:45 11:45, சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் சுபகாரிய பேச்சுக்கள் இதெல்லாம் கட் பண்ணுறது நல்லது. மேக்சிமம் இன்றைக்கி வந்து கரிநாள், சுபகாரியம் பண்ணுறதே உச்சிதம் கிடையாது. சரியா? இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 7:30. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கடக லக்னம், இருப்பு 3 நாழிகை 54 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:58 மணி வரை பிரதமை, அதன் பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:11 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று காலை 7:25 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியத்தி பாதம். காரணம் இன்று அதிகாலை 12:58 மணி வரை பவம், அதன் பின்பு பிற்பகல் 12:47 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:11 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மந்த யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மரண யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:11 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். அதாவது இந்த பூராடம் உத்திராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. கருடாழ்வார் அதேமாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ஆண்டாளையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சரியா? அதேமாரி இன்றைக்கி சந்திர தரிசனம். சாயந்தரம் நேராக மொட்டை மாடிக்கு போங்க. இல்லையா உங்கள் வீட்டு வெளியிலே கொஞ்சம் அந்த இதில் நின்றுண்டு, இல்லைன்னா உங்கள் ரூம்லேயே சுவாமி ரூமில் நின்றுண்டு கொஞ்சம் கையில் காசு எடுத்துக்கோங்க. காசு தான் எடுத்துக்கணும், சில்லற காசு கலகலகலகலான்னு இருக்கணும். சரியா? நோட்டெல்லாம் எடுத்துக்கூடாது. கொஞ்சம் காசு எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 2-3 காசு இருந்தாலே போகும். எடுத்துட்டு ஓம் ஸ்ரீ சோமாய நமக, ஓம் ஸ்ரீ சோமாய நமக, ஓம் ஸ்ரீ சோமாய நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு அந்த காசை கொண்டு போய் சுவாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் பணப்பெட்டிலையோ இல்லைன்னா பர்ஸ்லையோ வச்சுட்டுருக்கோ. அற்புதமான ஒரு தன வரவு உங்களுக்கு வந்து சேரும். அதேமாரி தனவரவில் இருந்த தடைகள்லாம் விலகும். சந்திர பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா இது சுக்லபக்ஷத்தில் கண்டிப்பாக வளர்பிறை சந்திரன் சந்தோஷமாக இருப்பார். அதேமாரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். அடுத்தபடியாக இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோத்யாத் 27 தடவை சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். அதேமாரி உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகள், சங்கடங்கள், சிரமங்கள் குறைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அருமையாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார் சாயந்தரம். அங்கே யார் இருக்காங்க? கேது பகவான்.
அதனால் ஒரு எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியே இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில், தொழில், வியாபாரத்தில், கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கோ கொடுத்துருங்கோ. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதே மாதிரி தான். காலையில் மனோதைரியமும் மாலையில் மன சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபாபு உங்கள் சகாயாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மனோதைரியம் அதிகமாகும். அதே சமயம் இந்த சந்திரபகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 4ஆம் இடத்துல ஆல்ரெடி அங்கே செவ்வாய் மற்றும் கேது இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சரி, பரவாயில்ல. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதி அற்புதமான ஒரு நாள். சந்தோஷமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். டக்கு டக்குன்னு இந்த மேடை பேச்சுக்களில் பேசுவாங்க பாருங்கள், பாயிண்ட்டாக இருக்கும். சரியா? சில தலைவர்கள்லாம் அப்படி தான் பேசுவாங்க. எப்படின்னா அடுத்தவங்க பேசவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸை அள்ளி வீசும்போதே அவங்களால பேச முடியாது. வேறு மாதிரி தான் பேசின்னு போகணும். அந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் மன உற்சாகம், மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போயிறார். 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. சரி, பரவாயில்ல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷமாக எடுத்துக்கோங்களேன். கரெக்டாக அடுத்து வரப்போகிற இதை நம்ம ஏன் நினைக்கணும்? இப்போ 2025னா 2025 பற்றி நினைப்போம். 2026, 27, 28 நம்ம எப்போ நினைக்கணும்? நடக்கிறது நடக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஜாலியாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. இன்றைக்கி அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள்லாம் கிடைக்கும். எதாவது பெர்மிஷன்னா காலையிலே கட்டுருங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். அதுமாரி இன்றைக்கி தொழில் வியாபாரம் பரவாயில்ல. இன்றைக்கி நண்பர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அதனாலே சில வேலைகள்லாம் டக்குன்னு முடியும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு மருத்துவ செலவு குறையும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபாபன் உங்கள் ஜென்மராசியில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அவர் ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடத்துல செவ்வாயும் எதுவும் இருக்கார். சரி, பரவாயில்ல. இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதா? அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் நுணுக்கத்தை பார்த்துப்பீங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்ல. ஆஸ் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. என்ன ஒன்று கொஞ்சம் வேலைபிள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் இருக்கும். அதாவது உணவு கட்டுப்பாடு, உணவு சாப்பாடு தாங்க கரெக்டாக இருக்கணும். புரியுறதா? இப்போ எல்லா டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க. எப்படின்னா டைம்
டைம் கீப் அப் பண்ணணும். கொஞ்சம் பரவாயில்ல முன்ன பின்ன, அதுக்காக எனக்கு நேரம் இல்லை நான் சாப்பிடலை அப்படின்னா கெடுக்கப்படுறது உங்களோட வயிறு, உங்களோட உடம்பு தான். டாக்டரோட வயிறு, டாக்டரோட உடம்பு கிடையாது. புரியுதா? இதெல்லாம் பேசாமல் விட்டுட்டு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதாவது வேலையும் செய்யணும், சாப்பிடவும் அந்த டயத்துக்கு சாப்பிட்டுக்கணும். நம்ம சாப்பிட்றது எவ்வளோ பெருசாக ஒரு 10 மணி நேரமாக உட்காந்து சாப்பிட்றோம், ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம், அவ்வளோதான். அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வியாக்கியானமா? சரியா? அதனால் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக செயல்படுறது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அவர் ராசி மாறி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசியில் யார் இருக்கார்? செவ்வாய் பகவான், கேது பகவான். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரி, காலையிலேருந்து சாயந்தரக்குள்ள சந்தோஷமான நாள் தான். செலவு இருந்தாலே சந்தோஷம்தான், சந்தோஷம் இருந்தாலே செலவு தான், செலவு இருந்தாலே சந்தோஷம் தான். கரெக்டாக? அப்போ நம்ம சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. புரியுறதா? சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அதே சமயம் நீங்கள் எடுக்கிற அனாவசியமான செலவை கட் பண்ணணும். அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நான் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எது தேவைங்கிறது எனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், எனக்கு தேவைங்கிறது உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். அப்போ நான் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எது அனாவசியம் எது அவசியம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணும். இல்லை சில பேருக்கு இன்றைக்கி பயண வாய்ப்புகள் ஏற்படலாம். உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, திடீர்னு ஏதாவது ஒரு பயணங்கள், சுபகாரியங்கள் அசுபகாரியங்கள் ஏதாவது ஒரு பயணம் ஏற்படுற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில பயணங்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள், சந்தோஷமாக படிப்பாங்க. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் பேக்கில் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். சரி, பரவாயில்ல. வரவு 50 செலவு 50 அப்படி இருக்கணும். வரவு 8 செலவு 10 இருக்கக்கூடாது. புரியுறதா? என்ன கடைசியில் துந்தனா. இப்போ அனாவெல்லாம் கிடையாது, பைசா தான். அதனால் இன்றைக்கி இந்த காலத்தில் அனாவெல்லாம் கிடையாது, எல்லாம் ரூபா நோட்டு தான். 200 500 இந்த மாதிரி அனாவசியமான செலவெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரியா? ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை அப்படியே ஜோப்பியில் வச்சுக்கோங்க. சரியா? இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு படிப்பு வரும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதிகாலையிலே அவங்க டைம் படி ஒரு நியூஸ் வருதும் பாருங்கள், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு நாள். காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கிற ஜீவனாதிபதி. உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. அதே சமயம் இந்த சாயந்தரம் இந்த சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்து, லாபஸ்தானத்தில் ஆல்ரெடி செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா சொல்ல முடியாது, தயவுசெய்து சொல்லாதீங்க. அதாவது நம்ம நினைக்கிறது பறக்கிற அளவுக்கு இருக்கும், ஆனால் நமக்கு சிறக்கிற அளவுக்கு இருந்தாலே போகும். கரெக்டாக நம்ம அதை நினச்சிக்கணும். பறக்கிற அளவுக்கு இல்லையன்ட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஞானக்காரகன் கேது உங்களுக்கு 11ஆம் இடம் வந்தோடனே உங்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டுருக்கார். அதேமாதிரி இப்போ செவ்வாய்
செவ்வாயும் உங்கள் 11ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் வந்து பூமிக்காரகன், மங்களக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம். ஆக சாயந்தரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். அதே சமயம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால திணறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சீராக செயல்படுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் பேக்கில் எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் 9ஆம் இடத்துல தான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில். அதே சமயம் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஆல்ரெடி ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், கேது இருக்கார். சரியா? உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்பாக தான் இருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்ச நாளாக. சரி, பரவாயில்ல. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிற குழந்தைகள்லாம் இன்றைக்கி தானாக படிப்பாங்க. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப கடகடன்னு அப்படியே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நல்லா படிப்பாங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் சந்திர பகவான் அஷ்டமாதிபதி உங்கள் அஷ்டம ராசியில் தான் இருக்கா, சந்திராஷ்டமம். ஆனால் அவரே சாயந்தரம் மாதிரி அப்படியே ராசி மாதிரி உங்களுக்கு எங்கே வர்றாருன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ சாயந்தரம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால டேக் கேர். அதுதான் நான் ப்ரீகாஷனாக சொல்லுவேன் யாருக்குமே. நீங்கள் கோவப்பட்டால் கூட நான் சொல்லுவேன், எந்த 12 ராசிக்காராலும் இந்த சந்திராஷ்டமம் வரும்போது நான் சொல்லுவேன். புரியுறதா? நீங்கள் எடுத்துக்காது உங்களோட இஷ்டம். ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஒரு குருஜி, ஒரு ஜோதிடம் தெரிந்தவன் அப்படிங்கிறனால சந்திராஷ்டமத்துக்கு பயமுறுத்த மாட்டேன். கஷ்டங்கள் அப்படியே போகும்போதே அவ்வளோ ஆகிடும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. கரெக்டாக எல்லா விஷயத்துலையும். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வயிற்ற வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்போ காரமாக சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம்ல. இது நமக்கு நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, ஐயோ இன்றைக்கி காரம் வயிறு சரியில்லைடா. உங்கள் வீட்லேயே சொல்லுவீங்க, காரம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா வயிறு சரியில்லைம்மா அப்படிங்க. இல்லை ஒரு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது, ஐயோ கோல்டு ஐட்டம்லாம் வேண்டாம் சொல்கிறீங்கள, அதான் இது ப்ரீகாஷன். புரியுது? அந்த மாதிரி ப்ரீகாஷனாக நம்ம இருந்தாப்புல நல்லது. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். சரியா? அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி ஒரு தித்திப்பான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம், சந்திராஷ்டம் இருந்தாலும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். என்னடா இது
எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். என்னென்ன சந்திர பகவான் உங்களோட களத்திராதிபதி களத்திர ஸ்தானத்திலே இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமான ஒரு நாள். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அவர் எங்கே போகிறார்? அஷ்டம ராசிக்கு போயிடுறார். அஷ்டம ராசியில் ஆல்ரெடி செவ்வாய் இருக்கார், கேது இருக்கார். ஸோ எல்லோரும் கும்மி அடிக்க போகிறாங்க சாயந்தரம். சரி, சாயந்தரம் பார்த்துக்கலாம், இப்போயே நம்ம கவலைப்படணும். கரெக்டாக இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு விஷயத்துலையும் தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண பாக்கியம் காத்திருந்தால் கண்டிப்பாக திருமண வரன்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு அருமையாக கிடைக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் போகிறோம். சும்மா ஒரு பரிகாரத்துக்கு தான். ஒருத்தர் சொல்லியிருக்கார் பரிகாரமே வேலை செய்யாது. நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் உங்களுக்கு. இந்த தேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைரோன ரோகஸ்தானத்தில் பகைரோன ரோகாதிபதி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கார் சந்திர பகவான். அதுக்கப்புறம் அவர் களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். ஆனால் 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கார். யார் இருக்காங்க? செவ்வாய் இருக்காங்க. ஸோ கவனமாக இருக்கணும். பரவாயில்ல, ரைட். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க. அரசியல்வாதிகள்லாம் அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா டே அப்படிங்கிற மாதிரி. கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள். அதுவும் இந்த கேமராமேன் அவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இன்றைக்கி. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? யாரையாவது ஒரு டேரக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு போயிடுங்க. சோம்பேறித்தனமே வேண்டாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இது கிடைக்கும், முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்துக்கு நம்ம போனால் தான் கிடைக்கும். சரியா? இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சந்திர பகவான், சாயந்தரம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைரோன ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் கேதுவோடு இணைந்துறார். ஆனால் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அங்கே செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம், கேது இருக்கிறது விசேஷம். அதனால் அதில் சந்திரன் சேர்றதுனால கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடக்கும் அதை பார்க்கணுமோ? ஏன்னா இந்த சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் தான் இருக்கார் இன்றைக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஸோ மனசில் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க. வராது இந்த வேலை, இப்போ உத்தியோகம் இருக்குது, இந்த வேலையை நம்ம இப்படி எடுத்தோம்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில், வியாபாரம் இந்த நுணுக்கமாக இப்படி பண்ணினா நல்லாயிருக்குமே, இந்த அதிரடியான ஒரு சான்ஸை கொடுத்தோம்னா வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்களே, நமக்கு ஆர்டர்ஸ் வருமே, இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட்லாம் உங்களுக்கு இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். ஏன்னா அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய புள்ளிகளாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.